ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பஞ்ச் இவி ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்டேட்டட் மாடலுடைய லான்ச்சுக்கு மும்பைக்கு வந்திருக்கோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே லான்ச் அப்படின்னா டாப் அண்ட் வேரியன்ட் தான் எல்லாரும் ரிவ்யூ எடுத்து வருவாங்க. ஆனால் நான் கொண்டு வந்திருக்கிறது 40 கிலோவாட் ஹவர், அதாவது பெரிய லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக். அதனுடைய என்ட்ரி லெவல் வேரியன்ட்டான ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட்டுங்க. ஸோ இந்த வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். காரணம், இதுலேயே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் 468 கிலோமீட்டர் ஓடக்கூடிய 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரிஸ்மேட்டிக் பேட்டரி பேக்கோட கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி கிடைக்குது, அன்லிமிடெட் இயர்ஸ்க்கும் கிடைக்குது, லைஃப் டைம் வாரண்டி. ஸோ சூப்பரான விஷயமா இருக்கு. வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோடைய எக்ஷோரூம் பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.89 lakh rupees எக்ஷோரூம். அதுதான் வந்து 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கோடைய எக்ஷோரூம் பிரைஸாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. 30 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கோட எக்ஷோரூம் பிரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கோட எக்ஷோரூம் பிரைசிங்கே நல்லா இருக்குது. 10.89 lakh rupees எக்ஷோரூம் பிரைசிங்கில் 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக எல்லோ வந்திருக்கு, புதுசாக பெங்கால் ரோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுபோக கேரமல் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசாக வரக்கூடிய ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலருமே ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. சஃபாரியில் பார்த்தா அதே ப்ரௌன் மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ரைட். அதுபோக சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்கு. ஓகே, இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த ஏரியாவில் நீங்கள் சார்ஜிங் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பேனல் அப்படியே ஓப்பன் ஆகி வரும். அண்ட் இது ஒன்றும் பெரிய ஹைலைட் இல்லைங்க, ஏற்கனவே பஞ்ச் இவியில் இருக்கு. ஓகே, ஆனால் இதில் மெயின் ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டாங்களா, சார்ஜிங்கோடைய கெப்பாசிட்டி அண்ட் டைமிங் வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 20% 80% நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 65 கிலோவாட் ஹவர் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 26 மினிட்ஸ், அதாவது அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, 80% வரைக்கும். ஸோ இது செம ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான பேட்டரி பேக் புதுசாக கொடுத்துருக்காங்க, பிரிஸ்மேட்டிக் பேட்டரி பேக்காக கொடுத்துருக்காங்க. பானட் கடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மோட்டர் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டட் மோட்டர் இது. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்பேஸும் ஒன்று அடிஷனலாக ஒன்று கிடைக்குது. ஸோ டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. வண்டியோடைய சார்ஜர் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதையை கழட்டிட்டு தான் மோட்டர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோட்டர் அண்ட் பேட்டரி ரெண்டுக்கும் சேர்த்தே அவங்க வந்து அன்லிமிடெட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க, அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. வண்டியோடைய ஆக்சுவல் பவர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 121 PS 121 bhp மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீல் டார்க் மட்டுமே 2000 நியூட்டன் மேலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓட்டுறதுக்கு செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கோட வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மோடில் நீங்கள் 9 செகண்டுக்கு இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து ரீச் பண்ணலாம். அதுபோக லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை, ஆனாலும் நீங்கள் பம்பர் பார்க்கலாம். புதுசான ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எஸ்யூவிஸில் பாடி கிளாடிங் பிளாக்ல வரும், ஆனால் இதில் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அதுவும் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு இது பார்க்குறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம் நீங்கள். அடுத்தது அப்படியே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி லைட்ஸ் பார்த்துடலாம். லைட்ஸ் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி ஹெட்லாம்ஸாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா வேரியண்ட்லையுமே இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வித் டிஆர்எல்ஸ் அது வந்து மல்டி ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகும், அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். அதுபோக சைடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெரும்பாலும் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்குது. பஞ்ச் இவி ஒரு பஞ்ச் அப்படின்னு எடுத்தாலே எப்படி இருக்குமோ அதே ஒரு சைட் ப்ரொஃபைல் லுக் தான் அவங்க வந்து நார்மலாகவே கிடைக்குதுங்க. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் உங்களுக்கு பாடி கலர் ஓஆர்விஎம்ஸோ பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸோ இல்லை. பார்க்குறதுக்கு இது வந்து பிளாக்காக மேட் பிளாக்காக தான் விட்டு வச்சிருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. வீல் கவர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது, ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ். பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு இந்த வீல் கவர்ஸ் தான் கிடைக்குது. 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஓவரால் சைடில் பெரிய ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லை. பிளாக் கிளாடிங்கு பதிலாக கிரே கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன். ரூஃப் ரேல்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை, அதே மாதிரி எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் அது போக இன்டீரியரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் பெட்ரோலோடைய ஃபேஸ் லிஃப்ட் மாடல் லான்ச் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு லுக்கை இந்த ஈவிக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது பேஸ் வேரியண்ட்டில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கிடையாது, எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸும் கிடையாது இது. ஆனால் வந்து இப்போ நம்ம பஞ்ச் பெட்ரோலில் பேஸ் வேரியன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே ஒரு லுக்கு இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபுல் பிளாக் ஒரு கனெக்டிவிட்டி ஸ்ட்ரிப் ஒன்று போயிட்டுருக்கு. அது தவிர பெரிய ஒரு மாற்றம் எனக்கு வந்து தெரியல. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகரும் கிடையாது. ஸோ மற்றபடி பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. பஞ்ச் இவி பிராண்டிங் இங்கே கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுங்க. எஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குங்க. அலாங் வித் 2 பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல் வேரியண்ட்னாலுமே அத்தியாவசிய சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்குமே கேரண்டியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
அடுத்தபடியாக இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. பட் இருந்தாலும் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். அண்ட் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் கிடைக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சீட்ஸோடைய டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டாடா நெக்ஸானில் பார்த்த சீட்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தாங்க. டாடா நெக்ஸானில் பார்த்த அந்த பெரிய சைஸ் சீட்ஸை இப்போ வந்து பஞ்ச் ஈவிக்கும் அந்த டிசைன் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட்டும் பெட்டராகவே இருக்கும். 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வருது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது, பவர் விண்டோஸோடைய சுவிச்சஸோடைய குவாலிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸுமே வந்து மாற்றிருக்காங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ் இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஆனால் பவர் விண்டோஸோடைய கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக சுவிட்ச் மாதிரி இல்லாமல் இது வந்து டாகிள் டைப் சுவிட்சஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் உங்களுக்கு வந்து ஒன் டச் அப்போ டவுனோ இல்லை, நார்மலான கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கண்ட்ரோல்ஸோடைய டிசைன் மாற்றிட்டாங்க. டோர்ஸ்லையுமே ஃபுல்லாக கிரே உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே தான், எங்கேயுமே பிளாக்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இன்டீரியருமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே தீம்டாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அதிகமாக எங்கேயுமே கொடுக்கல. ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் அது சேம் தான், பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் மாறி இருக்கிறது என்ன சொல்லிட்டுங்களா, கண்ட்ரோல்ஸோடைய டிசைன். டாடா சியராவில் பார்த்த அதே சேம் ஹெட்லாம்ப் அண்ட் வைப்பர் ஸ்டாக்ஸ் இப்போ பஞ்ச் ஈவிக்கும் வந்தாச்சு. இது வந்து நல்லா திக்காக சங்கியாக இப்படி இருக்கும். இந்த ஆங்கிளில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தடியாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீராவுடைய குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ பஞ்ச் ஈவிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பஞ்சுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, அது போக இந்த ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது காமனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுது. வெரி நைஸ் அண்ட் நீட். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது இன்டெலிஜென்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியண்ட்லையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. வார்னிங் காட்டும், உங்களுக்கு டயர் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா வாரண்டி காட்டும், அந்த ஃபீச்சரும் இருக்குது. தென் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இது பார்த்தீங்கன்னா 12.3 இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. அண்ட் வேறு என்ன கிடைக்குது, ஓகே, ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ், வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் கிடைக்குது. அதுவும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. சென்டர் கன்சோலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் போர்ட்டு. ஸோ அதை தவிர ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் இதில் இல்லை, நீங்கள் ஹையர் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா கிடைக்கும். 40 kWh பேட்டரி பேக் எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த கலர் டிஸ்பிளேயோட இந்த கலர் இது சென்டர் கன்சோல் இந்த டிரான்ஸ்மிஷன் செலக்டர் வந்து ட்ரைவ் மோட் செலக்டர் ஒன்று வரும். ஓகே ரைட்டு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரிவர்ஸ் போட்டு பார்ப்போமா? ரைட். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதோ டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. இது நீங்கள் ஜூமும் பண்ணிக்கலாம், மல்டி ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த வகையில் ஓகே. அண்டு நியூட்ரல், டிரைவ் அதெல்லாம் இருக்குது. அது போக டிரைவ் மோட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோடில் 9 செகண்ட்ஸில் 0 to 100 ரீச் ஆகும் இந்த வண்டி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமான பவர்ஃபுல்லான வண்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன், இது வந்து 40 kWh பேட்டரி பேக்கோட மட்டும்தான் கிடைக்குது. 30 kW எடுத்திங்கன்னா கிடைக்காது. அண்ட் இது வந்து கப் ஹோல்டர்ஸ் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இல்லை, ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை, அது ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. ரைட். டேஷ்போர்டு, க்ளவ் பாக்ஸ், அது வந்து டீசெண்டான சைஸ். கூலிங் வசதி பரவாயில்லையே, இந்த வேரியண்ட்லேயே கூலிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸ்டு. சரிங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மிரர் இல்லை, இது ஒரு பேசிக்கான IRVM, பட் டீசெண்டான சைஸில் இருக்குது. அண்ட் LED கேபின் லேம்ப் ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமே தான் கொடுக்குறாங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இல்லை, ஸ்டில் இட் இஸ் பரவாயில்லை. 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துருச்சு. எல்லா பஞ்ச் EV வேரியண்ட்ஸ்க்குமே முன்னிலேருந்தே காமனாக வருதுங்க. ORVMக்கு கண்ட்ரோல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக குச்சி கூட கொடுக்கல, நீங்கள் இப்படி விண்டோ இறக்கி இப்படி விரல் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ரைட். ஸோ இதுதான் ஓவரால் டேஷ்போர்டோடைய லுக், வியூ, ஃபீல் எல்லாமே. டேஷ்போர்டோடைய குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி இது வந்து அதே சேம் இந்த ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் தான் கிடைக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஓகே ரைட். ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது. சரி, பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மேலே ரீஜெனரே எந்த லெவலில் இருக்குது அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, 1 2 3 நீங்கள் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பேக் சீட் பார்க்கலாமா?
ஓகே, பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் என்றைக்குமே நல்ல ஸ்பேஷியஸான வண்டியாக தான் இருந்திருக்கு. பேட்டரி பேக் இது என்னதான் பெருசு பண்ணாலுமே ஃப்ளோரில் பெருசாக பாதிக்கல. அதனால ஃப்ளோர் வந்து ஜென்ரலாகவே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 2 பேர் இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை நாளாக நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டை டாடா மோட்டர்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஹெட்ரெஸ்ட் அட்லீஸ்ட் 2வது கிடைக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ப்ராப்பராக கிடைக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ரியரில் உங்களுக்கு ரியர்லையுமே பவர் விண்டோடைய சுவிச்சஸ் வந்து மாற்றிருக்காங்க டிசைனு. அண்ட் லாக்கிங் சென்ட்ரல் லாக்கிங்குமே ஆக்சுவலி ஒரு நார்மல் கார் மாதிரி தனி லாக் சுவிட்சோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. முன்ன இந்த மாதிரி டிசைன் இல்லை, இப்போ அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சேட்லி ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு கூட ரியர் ஏசி வெண்ட்ஸ் இல்லை. அது ஒரு வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருந்துக்கலாம், அதையுமே கொடுக்கல. பட் ஓவரால் ரியர் சீட் ஸ்பேஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரியர் ஏசி வெண்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ரியருக்கு லைட்டிங்கும் இல்லை, ஆனால் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் பின்னாடி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்குது பேக் சீட். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தாராளமாகவே கிடைக்குது. அது ஈவி வண்டியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்லேருந்து பார்சல் ட்ரே ஷெல்ஃபும் கிடைக்குது. ஆனால் ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி இல்லை. சேட்லி ஸ்டெப்னி கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல் கிட்டு அண்ட் டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெம்பரரியாக இந்த டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்ட பயன்படுத்தி நீங்கள் பஞ்சரை சரி பண்ணிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ரியர் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அடிஷனல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா பஞ்ச் இவி அப்டேட்டட் மாடலோடைய 40 kWh பேட்டரி பேக்கோட வரக்கூடிய என்ட்ரி லெவல் பேஸ் மாடல் ஸ்மார்ட் ப்ளஸ். ஓகே, இந்த வண்டியோடைய ப்ரைஸிங்க்கு இந்த பேட்டரி பேக் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் ரேஞ்ச் எடுக்கலாம். இது C75 ரேட்டிங் படி இது வந்து 350 கிட்ட ஈஸியாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஓட்டணும்னா கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும்னா ஈஸிலி 400 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அத்தியாவசிய அடிப்படை விஷயங்கள் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து டீட்டெயிலான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ்.